இறையேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு திரு அவை நமக்கு கொடுத்திருக்கின்ற நற்செய்தி மத்தேயு 18ஆம் அதிகாரம் 1 முதல் 5 மற்றும் 10 முதல் 14 முடிய. இந்த நற்செய்தி பகுதியிலே 2 நிகழ்வுகளை மையப்படுத்தும் விதமாக இருக்கின்றது. ஒன்று, குழந்தைகளைப் போல் தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர்களாக, அந்த குழந்தைகள் பெற்றோர்களை சார்ந்திருப்பது போல் நாமும் இறைவனை சார்ந்திருக்கக்கூடியவர்களாக, நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்பது முதல் அழைப்பு. இரண்டாவதாக, எந்த ஒரு ஆடும், தன்னுடைய மந்தையில் உள்ள எந்த ஆடும் சிதறி போகாமல் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பது இயேசுனுடைய அந்த செய்தியாக இருக்கிறது. ஆக இந்த இரண்டையும் சிந்திப்பதற்கு முன்பாக இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம், பின்பு அவற்றை சிந்திப்போம், ஜெபத்துடன் முடித்துக் கொள்வோம். அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார்: நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல் தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் மானிட மகன் நெறி தவறியோரை மீட்கவே வந்தார். இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடிச் செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஒரு ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வாறு இச்சிறியோரில் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அன்புமிக்கவர்களே, குழந்தைகள் என்று சொல்லுகின்ற பொழுது அடிப்படையில் சிறிய குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். நிலத்தை பற்றியோ, நகையை பற்றியோ, பணத்தை பற்றியோ, பொருளை பற்றியோ எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். மாறாக தந்தை, தாய் இவர்களை சார்ந்திருப்பார்கள். அவர்களை பொறுத்தவரை என்னுடைய தாயும் என்னுடைய தந்தையும் இந்த உலகத்தில் வலிமை மிக்கவர்கள். நான் அவர்களை சார்ந்திருக்க வேண்டும். என்னுடைய தேவைகளை அவர்கள் நிறைவு செய்வார்கள் என்பது. ஆக இங்கே ஒன்று, இந்த குழந்தைகள் பெற்றோர்களை சார்ந்திருக்கின்றார்கள், பெற்றோர்கள் மீது நம்பிக்கை கொள்ளுகின்றார்கள், யாரையும் தீர்ப்பிடுவதில்லை, தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். இதுதான் அடிப்படை. குழந்தைகள் என்று சொல்லுகின்ற பொழுது இதுதான் அடிப்படை. இந்த நிலையில் பார்க்கின்ற பொழுது ஒரு நிகழ்வு, இந்த HIV எய்ட்ஸ் என்று சொல்லப்பட்ட காலகட்டத்திலே, அதிகமான HIV பரவி வந்த காலகட்டத்திலே நிகழ்ந்த ஒரு நிகழ்வு, அது இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதனுடைய வரலாறு. ஹைதராபாத்தை சார்ந்த ஒரு மனிதன் சாலமன் சென்னைக்கு வருகின்றார். வருகின்ற இடத்திலே அவர்களுக்கு குழந்தை இல்லை. ஆகவே ஏதாவது ஒரு குழந்தை தத்தெடுத்து வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். ஆனால் காலப்போக்கிலே அவர்களுக்கே 2 குழந்தைகள் பிறந்து விடுகின்றார்கள். ஆகவே தத்தெடுக்க வேண்டும் என்ற தன்மையை தள்ளி வைக்கின்றார்கள். ஆனால் காலம் என்ன செய்கிறது? அவர்களை அந்த இடத்திற்கு கொண்டு செல்லுகிறது. அதாவது ஒரு பெண்மணி, டிரான்ஸ் உமன் என்று சொல்வார்கள், அவர்கள் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர்கள், மதிக்கப்பட வேண்டியவர்கள், அவர்கள் குழந்தைகளை எடுத்து வளர்க்கின்றார்கள். அந்த இடத்திலே ஒரு HIV தொற்றுள்ள ஒரு குழந்தை வருகிறது. அந்த நேரத்திலே இவர் அங்கே போக, அந்த பெண்மணி இவரை அழைத்து, இதுபோன்று ஒரு குழந்தை இருக்கிறது, நீங்கள் எடுத்து வளர்க்க முடியுமா என்று கேட்கின்றாள். இவருக்கு ஒரு விதத்தில் பதட்டம், பயம், குடும்பத்தார் என்ன சொல்வார்கள் என்றெல்லாம் பயம் இருந்தது. ஆனால் அந்த குழந்தையை சந்தித்த பின்பு இந்த குழந்தையை நாம் எப்படியாவது எடுத்து வளர்க்க வேண்டும் என்று வீட்டிற்கு அழைத்து வருகின்றார்கள். ஆனால் அங்கே அடுத்த கட்ட போராட்டம். ஏனென்றால் இந்த குழந்தையை தனியாக விட முடியாது. ஆகவே அடைத்து வைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது. காலப்போக்கில் அந்த குழந்தையை புரிந்து கொள்வதற்கும் முற்படுகின்றார்.
இந்த குழந்தைக்கு இன்னொரு பாதுகாப்பு வேண்டும் என்று எண்ணுகின்ற வேளையிலே மீண்டும் அந்த பெண்மணியிடந்து ஒரு அழைப்பு வருகின்றது. இன்னொரு பெண் குழந்தை இருக்கிறது, அந்த குழந்தைக்கும் HIV தொற்று இருக்கிறது என்று சொல்ல அந்த குழந்தையை அழைத்து வந்து இங்கே இருவரையும் சேர்ந்து வாழ வைக்கின்றார்கள். குடும்பத்தோடு இணைந்து அவர்கள் மற்ற குடும்பத்தினர் எதை சொன்னாலும் அதை காது கொடுத்து கேட்காமல் இந்த குழந்தைகளுக்கு என்ன தேவையோ அதை செய்கின்றார்கள். மற்றவர்கள் பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற இடங்களிலும் இவர்கள் தங்களுடைய குழந்தைகளைப் போல் அந்த குழந்தைகளை கவனிக்கின்றார்கள். அதுபோன்று 41 குழந்தைகளை அவர்கள் எடுத்து வளர்த்து அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து அதனால் பல இழப்புகளை சந்தித்து, வேலை இழப்புகளை சந்தித்து, குடும்பத்தில் உள்ள உறவுகளை இழந்து, இருப்பினும் நாங்கள் இந்த குழந்தைகளுக்காக எங்களை தியாகம் செய்கின்றோம் என்ற ஒரு எண்ணத்திலே அவர்கள் செய்தார்கள் பாருங்கள். அதுதான் குழந்தைகளாக மாறுவது. ஆக குழந்தைகளாக நாம் மாறுகின்ற பொழுது நம்மிடம் இருக்க வேண்டியது என்னவென்றால், பிறர் நலம் சார்ந்த செயலாக இருக்க வேண்டும், நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும், கடவுளை சார்ந்திருக்க வேண்டும். ஆகவே இறைவன் முன்பாக நாம் தாழ்ச்சி உள்ளவர்களாக வாழுகின்ற பொழுது இதைத்தான் புனித குழந்தை தெரசம்மாள் சொல்லுவார்கள். நீங்கள் இறைவன் முன்பாக தாழ்ச்சி உள்ளவர்களாக மாறினீர்கள் என்றால் நீங்கள் புனிதர்களாக தகுதியுடையவர்களாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் தாழ்ச்சி கொண்ட உள்ளத்தை இறைவன் செவி கொடுக்கின்றார் என்று சொல்லுகின்றார். ஆக அந்த குழந்தை உள்ளத்தை கொண்டவர்களாக நாம் வாழ முதலாவது அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக இறைவன் என்ன சொல்லுகின்றார்? தொலைந்து போன ஆட்டை தேடுகின்றார். நாமெல்லாம் தொலைந்து போன ஆடுகளா அல்லது தொலையாத ஆடுகளா என்றால் பல நேரங்களில் தொலைந்து போன ஆடுகள் தான். காரணம் என்ன? நாம் செய்த தவறுகளினால், நம்முடைய ஆசைகளினால், நாம் இந்த உலகின் மீது கொண்டிருக்கின்ற பற்றினால் பல நேரங்களிலே கடவுளை விட்டு வெகு தொலைவில் இருக்கின்றோம். ஆக கடவுளை நினைக்காமல் இருக்கலாம், கடவுளை பற்றி எண்ணாமல் இருக்கலாம், கடவுள் என்று ஒருவர் இருப்பதை மறந்திருக்கலாம், அல்லது கடவுள் கொடுத்த கட்டளைகளை நம்முடைய எண்ணங்களிலே கொள்ளாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழலிலே நாம் கடவுளை விட்டு வெகு தொலைவில் இருக்கின்ற வேளையிலே இறைவன் நம்மை தேடி வருகின்றார். எதற்காக? நம்மை மீண்டும் அவருடைய பாதத்திற்கு அழைத்து வருவதற்காக. ஆக அதுபோன்ற ஒரு நிகழ்வு தான் இது. ஆக அதுபோன்று ஒருவர் மாறுகின்ற பொழுது விண்ணகத்திலே மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. அந்த மகிழ்ச்சி 99 ஆடுகள் அவரோடு இருந்த ஆடுகளை விட சிறப்புமிக்க கொண்டாட்டங்களோடு கொண்டாடப்படுகின்றது. இதைதான் நம்முடைய விவிலியத்திலே ஊதாரி மைந்தன் உவமையில் பார்க்கின்றோம். அந்த மகன் தொலைந்து போகின்றான், தவறுகள் செய்கின்றான். ஆனால் திரும்பி வருகின்ற பொழுது தந்தை அங்கே கொண்டாடச் செய்கின்றார், கொண்டாட்டத்தை உருவாக்குகின்றார். இதுதான் அன்புமிக்கவர்களே ஆண்டவர் இயேசுவினுடைய இரக்கத்தின் வெளிப்பாடு. இதைத்தான் அவர் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். இதை உள்வாங்கியவர்களாக தொடர்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உம்முடைய அன்பையும் அரவணைப்பையும் எங்களுக்கு தொடர்ந்து தந்துருள இந்த நேரத்தில் வேண்டுகின்றோம். உம்முடைய ஆசீர்வாதம் எங்களோடு இருக்க எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.